ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ரெசிபீஸ். இன்றைக்கி ஈஸி ரெசிபீஸில் நம்ம அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பிரியாணி. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பீட்ரூட் பொரியலோ இல்லை பீட்ரூட் சாதமோ செஞ்சோம் அப்படின்னாக்கா, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பினாலும் அப்படியே ரிட்டன் வரும் சாப்பிடாம, இல்லைங்களா? பட் நீங்கள் இந்த பீட்ரூட் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எம்டி பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க பாருங்கள். அண்டு திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லி வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்கு போகலாம். இந்த பீட்ரூட் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டு இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீசஸ் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இருக்கட்டும். இப்போது பிரியாணி தாளிச்சிக்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குக்கர் அடுப்பில் சூடு பண்ணி அதில் ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலுமே எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்துருக்கேன். அதாவது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். அதாவது நான் இன்றைக்கி ஒரு 1.5 அழாக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ 1.5 அழாக்குக்கு ரைஸுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கீறி போட்டிருக்கேன். அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். யூஸ்வலாக பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் வதக்க வேண்டியது இருக்கும் வெங்காயத்தை. அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் நமக்கு. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பீட்ரூட் சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் போது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு தக்காளி ஆட் பண்ணாலே போகிறோம். சிலர் வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் அமௌண்ட்டில் போட்டுருவாங்க. அப்படி போட்டாக்கா அந்த பிரியாணி தக்காளி சாதம் டேஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ இது கூட ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டபராவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தம் கட்டி பிரியாணி செய்வாங்க இல்லைங்களா, அந்த மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கட்டும். இன்றைக்கி இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 அழாக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரைஸாக இருந்தாலும் அதை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நமக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்ட உடனே கலர் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யூஸ்வலாக பிரியாணிக்கு அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா, எந்த கலரும் தேவையில்லை. நம்ம பீட்ரூட்டே நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான கலர் கொடுத்துரும். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஒரு 1.5 அழாக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. பீட்ரூட் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறையெல்லாம் போட்டுட வேண்டாம். கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அளவு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த 1.5 அழாக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து இது நல்லா கலரி வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கணும். 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவுக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும்.
நான் வந்து 1 1/2 கப்பு அரிசிக்கு 2 1/4 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை வந்து சேர்த்துக்கலாம். புதினாவை போட்டு நல்லா கிளறிட்டு, இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நம்ம போட்டாச்சு. அதனால் அரிசி போட்டுட்டு திருப்பியும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அரிசியை போட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு விசில் வச்சிட வேண்டியது தான். இப்போ விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்தாச்சு. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இந்த பதத்தில் வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 or 4 minutes இருந்துச்சுன்னா போதும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விசில் வராது நம்ம சிம்மில் வச்சதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாதம் வந்து குழையாமல் இருக்கும். கொஞ்சம் சாதம் வந்து சூடில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியும். பட் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், சூப்பரான பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் இதை வந்து பீட்ரூட்டில் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலருமே பார்க்குறதுக்கு பீட்ரூட் கலர்லலாம் ரொம்ப தெரியல. ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற பீட்ரூட்டோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 அழகு ரைஸ்க்கு ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 அழகு அரிசி போட்டிங்கன்னா மீடியம் சைஸ் பீட்ரூட் ஒன்று போடுங்க, போகிறோம், கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லான இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு அசத்துங்க. செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Dakshayani signing off. Thank you.